கரூர் துயர சம்பவத்தில் தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாவேக தலைவர் விஜய்க்கு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். கரூரில் நடைபெற்ற தாவேகா பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இதனிடையே இந்த சம்பவத்தை திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் தொடர்புபடுத்தி பல யூகங்களை தாவேகாவினர் வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி இச்சம்பவத்தை அரசியலாக பார்க்கவில்லை எனவும் யார் மேல் தவறு என பேசாமல் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் விஜயின் சந்தேகம் குறித்து பதிலளித்தார். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம், ஆனால் கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமாக தான் ஓட்டுறேன். ஆனால் இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லேயும் எவ்வளோ பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளோ பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. விக்கிரவாண்டியில் நடந்தப்ப இறந்தது, மதுரையில் மாநாடு நடந்தப்ப இறந்தது. ஒவ்வொரு ஊர் வரையும் நேற்று தெளிவாக அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான வீடியோவை மேற்கோள் காட்டிய அவர் ஜெனரேட்டர் அணைக்கப்பட்டது குறித்து விளக்கினார். அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்குள்ள போய் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ போய் அது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க முடியுமா? இந்த ஜெனரேட்டர் ரூம் நீங்க பாருங்க. வைக்கப்பட்டு இருந்த தடுப்புகளை பொதுமக்கள் உடைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆஃப் செய்தார். இந்த காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கூடுதலா போட்ட லைட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஆஃப் ஆயிருக்கு. எந்த இடங்களையும் அப்ப கூட இபி சப்ளை கட் ஆகல, ஸ்ட்ரீட் லைட்டும் ஆஃப் ஆகல. விஜய் தன்னை பற்றி பேசும்போது கூட்டத்தில் இருந்து காலடி வீசப்பட்டதாக பரவும் தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றும் செந்தில் பாலாஜி மறுப்பு தெரிவித்தார். கரூரில் வந்தது கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம் எனவும் விமர்சித்தார். 3 நிமிஷம் 5 செகண்ட்ல இருந்து 3:31 வரைக்கும் என்னை பத்தி பேசிட்டு கடைசியா பேசுறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியில இருந்து முதல் செருப்பு அந்த செருப்பை வீசுறாங்க. இது பேச ஆரம்பிச்சு 6வது நிமிஷத்துல 6:40க்கு திரும்ப 2வது ஒரு செருப்பை வீசுறாங்க. 7:12க்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியோட தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி நிறைய மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்துல போய் கருத்து சொல்றாங்க. மொத்தம் 19 நிமிஷத்துல 16வது நிமிஷம் தான் என்ன பத்தின பேச்சு திரும்ப வருது. செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைதளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார். சம்பவம் நடந்தவுடனே மருத்துவமனைக்கு விரைந்தது குறித்தும் செந்தில் பாலாஜி விளக்கமளித்தார். நான் இந்த கட்சி ஆட்சியில் தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன் போது எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொல்றாங்க. நான் இங்கிருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம்? நான் 7:47க்கு உள்ள நுழையிறேன் அமராவதி மருத்துவமனையில். வேணா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறேன். அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10க்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறாங்க. இதுல கூட எல்லா கட்சியை சேர்ந்த சில சகோதரர்கள் அங்க இருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்டு தகவல் தெரிஞ்சவொடனே இப்ப என்ன டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா? அனைவரும் பொதுக்கூட்டம் நடக்கும் இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக விஜய் வாகனத்தில் விளக்கு அணைக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுப்பிய செந்தில் பாலாஜி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். 12 மணிக்கு கூட்டம் அறிவிச்சு 3 மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்களே 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கிறீங்க. லேட்டா வந்தது இல்லாம 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ள போயிட்டீங்க. 500 மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில வரல, வண்டிக்கு மேலையும் வரல. கூட்ட நெரிசல் இருக்குன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள சேர்த்திருக்கிறீங்க. உங்களுடைய பாதுகாவலரோ உதவியாளரோ மேல பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, பெண்கள் சாஞ்சு விழுகிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பேச்ச தொடர்றீங்க. நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிடுறீங்க. ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்க போறியா நண்பான்னு கேட்கறீங்க. அந்த ஆம்புலன்ஸை நீங்களே அனுப்புறீங்க. ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு நீங்களும் ஒரு கேள்வி கேட்கறீங்க. ஆக இது எல்லாம் யார் இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, இதெல்லாம் யார் விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார். இதனிடையே கரூர் கூட்டத்தில் ஸ்ப்ரே அடிக்கப்பட்டதாக தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகனின் மனைவி முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உரிய ஆதாரங்கள் இருந்தால் விசாரணை ஆணையத்திடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தினார்.